பேராசிரியர்களோட இது வந்துச்சு, அதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குமா? என்ன நடவடிக்கை? ஒரு வாரம் ஆச்சு, சம்பந்தப்பட்ட கல்லூரிகளை வந்து நோட்டீஸ் இல்ல. நாங்க எல்லாம் ஒரு 295 கல்லூரிகள் உள்ள ஆசிரியர்கள் வந்து தவறான ஒரு டேட்டாவை கொடுத்ததுனால இது மாதிரி அந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுத்தோம்னா, நாங்க எல்லாமே சிஸ்டம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லா கல்லூரிகளில் உள்ள ஃபேக்கல்டி மெம்பர்ஸினோட டேட்டா எல்லாமே நாங்க எங்க வெப்சைட்ல போடுவோம். அதை வச்சு அதை எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகுதான் இப்படி இருக்கிறது தெரிஞ்ச உடனே மொத்தமாட்டி எல்லா மிஸ்டேக்கையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ 295 காலேஜ் வந்து 2024 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2023 292 காலேஜஸ்ல வேரியஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தவறான கொடுத்தது எல்லாருக்கும் நாங்க இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம். 1 வீக் டைம் கொடுத்திருக்கிறோம். அந்த 1 வீக் ஆன பிறகு அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஏன்னா சில கல்லூரியில 2 பேர் இருக்கிறதுல எந்த கல்லூரியில மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. சோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிப்பா இது ஒரு ஓகே, அந்த தனியார் நிறுவனம் கொடுத்தது வந்து நல்லதுதான். ஏன்னா இதை மாதிரி இனிமேல் யாரும் நடக்காம பாத்துக்கிறதுக்கு நாங்க அடுத்த இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்தா சரியா இருக்கும்னு நினைச்சோம். இனிமே அதுலயும் நிறைய சாப்ட்வேர் ஏதாவது கொண்டு வந்து யாரும், ஏன்னா மேனுவலா எல்லாம் வெரிஃபை பண்றது இவ்வளவு வால்யூமினஸ் ஒர்க்ல ரொம்ப கஷ்டமான வேலை. இனி அதை ஆட்டோமேட் பண்ணி அதை எப்படி தவறு புரியாம இருக்கிறதுக்கு உள்ள எல்லாம் பண்ணுவோம். தவறு செஞ்சவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தாதான் அதுக்கு மேல தவறு நடக்காம இருக்கும். சோ அதுக்கு கண்டிப்பா தவறு இல்ல விளக்கம் கேட்டது நாங்க எல்லாம் நம்ம ஹானரபிள் கவர்னர் வந்து எங்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் விளக்கம் கேட்டாச்சான்னு கேட்டாரு. அவர் கேட்ட பிறகு எல்லாத்துக்கும் உடனே சனிக்கிழமை கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4000 சைன் வந்து எங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாருக்கும் இப்ப விளக்கம் கேட்டு அது சண்டே மண்டே ஃபுல்லா தான் இப்ப அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாம் ஒரு கமிட்டியும் கவர்மெண்ட்ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கமிட்டியும் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து அந்த கமிட்டிக்கு எல்லா டேட்டாவையும் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யார் காலேஜ் கொடுத்தவங்களுக்கும் சரிதான், ஆசிரியர்கள் கொடுத்தவங்களுக்கும் உள்ள டேட்டா எல்லாத்தையும் அந்த கமிட்டிக்கு கொடுத்துருவோம். அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணி இனிமேல் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இது தவிர இனிமேல் இதே மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஒரு அங்கீகாரம் ரத்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இப்ப எங்க இன்ஸ்பெக்ஷன் டீம்ல போனதுலயும் நாங்க டேட்டா எடுக்கிறப்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல கொடுத்ததுல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா நிறைய ஃபேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க யாரும் இன்ஸ்பெக்ஷன் வந்து அது நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கல. அவங்க பாட்டு நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அவங்க பாட்டு ஒதுங்கிடுறாங்க. இனிமேலே அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காம இருக்கும். தேங்க்யூ. எங்க ஆளுநருக்கு நேற்று போய் அவரை நேர்ல பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். சிண்டிகேட் மீட்டிங்ல இதை பத்தி பேசல. இண்டிகேட்ல இதை பத்தி பேசணும். இது மாதிரி இனிமேல் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாம் டேட்டா வந்த பிறகுதான் அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கு. அந்த காலேஜ் நிறைய தப்பு பண்ண காலேஜுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் அபிலியேஷன் இருக்கும். அந்த காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய ஒரே டீச்சர்ஸ் வந்து 20 காலேஜ்ல நேம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு டிபார் பண்றதுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள்ல அவங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு இல்லாத அளவுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.